சிபிஐ அலுவலகத்தில் 11வது மாடியில் வைத்து விஜய் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக 100 கேள்விகள் விஜயை நோக்கி கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால், கரூர் சம்பவம் குறித்து தான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆன்டி கரப்ஷன் பியூரோ விஜயை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கரூர் சம்பவத்தை விசாரிக்க ஆன்டி கரப்ஷன் பியூரோ வந்தார்கள்? இது மட்டும் இல்லாமல் விஜயை நோக்கி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்ன? இதுவரை விஜய் தரப்பிலிருந்து அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். விஜய் டெல்லியில் இருக்காரு. டெல்லியில சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100 கேள்விகளை விஜய்கிட்ட கேட்டிருக்கிறதாக சொல்றாங்க. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுத்து இந்த பட்டியலை நீங்க ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறதாக தான் இது வரைக்கும் தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் ஷாம் காலைல சன் டிவிக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. விஜயை விசாரிக்கிறது சிபிஐயில் இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங்கை கொடுத்துருக்காரு. அந்த செய்தி கேட்டால் நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவர் கரூர் பிரச்சனைக்காக தான் இவரை கூப்பிட்டுருக்காங்க. டெல்லியில கரூர்ல 41 பேர் இறந்தது குறித்து இவருடைய நெக்லிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆன்டி கரப்ஷன் டீம் இவர் மீது இருக்கக்கூடிய வருமான வரி சிக்கல்கள், இது மாதிரியான முக்கியமா ஏற்கனவே கொடுத்த சம்மன்கள், இதையும் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. குறிப்பாக இன்னும் 2-3 நாள் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளியே வந்துடும். ஆனா விஜய்கிட்ட ஏன் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க? அதுவும் 100 கொஸ்டின் எல்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே நடந்த விசாரணைக்கும் இப்போவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிர்மல் விசாரிக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா விசாரிக்கப்பட்டாரு, புஷி ஆனந்த் விசாரிக்கப்பட்டாங்க. இந்த 3 பேர்த்துக்குமே ஒரே பேட்டர்ன்ல கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே தனித்தனியா கேள்விகளை எழுதி வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அதே போல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை தான் விஜய்ட்டும் எழுதி வாங்குறாங்க. குறிப்பாக சிபிஐ ஆபீசர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த புலி படத்தினுடைய வரவு செலவு சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல நமக்கு அடிப்படையாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சிபிஐ சில கேள்விகளை வெளியிட்டு இருந்தாங்க. அதே கேள்விகள் தான் திரும்பவும் விஜயை நோக்கி கேட்கப்படுதா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல அந்த கேள்வியில என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிற்பகல் 3 மணிக்கு பேச திட்டமிட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணிக்கு பேசுவீங்க என்னன்னு சொன்னது யாரு? அதாவது விஜய் 12 மணிக்கு பேசுவார்னு புஷி ஆனந்த் டிக்ளேர் பண்ணார் இல்லையா, அஃபீஷியல் டிக்ளரேஷன். அப்போ உங்களை யார் டிக்ளேர் பண்ண சொன்னா, யாருடைய அஃபீஷியல் ரெக்கார்டின் படி நீங்க இதை டிக்ளேர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இது முதல்ல இருந்தே சிபிஐ கேட்டிருக்காங்க. இதே கேள்வி தான் புஷி ஆனந்த்ட்டையும் கேட்டாங்க. அவரும் ஒன்றும் பதில் சொல்ல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கரூர் ஸ்பாட்லயே இல்ல, எனக்கு முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எங்க கூட்டம் நடத்த போறேன், எத்தனை மணிக்கு நடத்த போறேன், அத்தோட நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இது எல்லாமே ஆதவ அர்ஜுனாவும் நிர்மலும் பண்ண ஒர்க்கு. குறிப்பாக கரூர் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் திரு மதியழகன் பண்ணது, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே புஷி ஆனந்த் கை விரிச்சிட்டார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மலையும் விசாரிக்கும் போது 2 பேரும் மாத்தி மாத்தி கை காமிச்சிட்டாங்க. இவர் சொன்னாரு, அவர் சொன்னார் அப்படிங்கிறது பரபரப்பா எல்லா பத்திரிகையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். இப்ப அடுத்த கட்டமாக விஜயிடம் இந்த கேள்விகளில் சில முக்கியமான கேள்விகளை மட்டுமே கேட்டிருக்கிறதாக சிபிஐ கேள்விகள் வெளிவந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என உங்கள் பயண திட்டத்தை வடிவமைத்தது யார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, கரூர் அப்படிங்கிறது விஜயனுடைய வேலை திட்டத்தில், அவங்களோட பிளான்லயே இல்லை. உங்க திட்டத்திலேயே கரூர் விஷயம் இல்லையே, அப்புறம் ஏன் நீங்க கரூர் வந்தீங்க? 2வது நாமக்கல் கூட்டத்துக்கு பிறகுதான் கரூர் கூட்டம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணது யாரு? சோ அப்ப உங்களுடைய பிரச்சார வேலை திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படிங்கறது அவங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நண்பகல் 12 மணிக்கு அறிவித்து விட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே புஷி ஆனந்த் கேட்டப்பட்ட கேள்வி. இப்ப இவர்கிட்ட அதை கேட்டிருக்காங்க, நீங்க 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னு. அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேண்டுமென்றே தாமதமாக வந்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு காலையில விஜய் சிபிஐ ஆபீஸுக்கு போகும்போது லேட்டா தான் போயிருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் லேட்டா வந்தீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இது எல்லா பத்திரிகையிலும் வெளியே வந்துருச்சு இந்த நியூஸ். அப்போ இவர் லேட்டா வந்தது ஒரு முக்கியமான காரணம் எதுக்கு அப்படின்னா, கரூரில் நடந்த அந்த மரணங்களுக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த கேள்வியை திரும்ப 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 எஸ்ஐடியும் இந்த கேள்வி தான் கேட்டாங்க. சிறப்பு விசாரணை குழுவும் இந்த கேள்வியை கேட்டார்கள். அருணா ஜெகதீசனுடைய குழுவும் இந்த கேள்வியை கேட்டார்கள். புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல், ஆதவ அர்ஜுனா இவங்கள்ட்டையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக சிபிஐனுடைய விசாரணை என்பது விஜய் லேட்டா வந்ததை மையமாக வைத்து தான் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விசாரணை முழுக்க அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே விஜய் பேசுமாறு தாவேக நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா? இது ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாவை கேட்கப்பட்ட கேள்வி. இன்னைக்கு அதே கேள்வியை அதே சிபிஐ வேற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நீங்க கூட்டம் நிறைய இருந்த இடத்துக்கு போகாம
பஸ்ஸை முன்னாடியே நிறுத்தி பேச சொன்னாங்களா உங்கள்கிட்ட அப்படிங்கிறதான் சிபிஐ இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா பார்க்கப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா திரு தேவசகாயம் அவர்கள் வந்து டிஐஜியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லா அண்ட் ஆர்டருடைய இன்சார்ஜா இருக்கும்போது அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவர் பிரஸ் மீட் கொடுத்து கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவரையும் இன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கும் சம்மன் கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், முக்கியமாக டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய 2 காவல் அதிகாரிகளையும் விசாரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விசாரணை எல்லாமே எதை மையமாக வைத்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய அமுதா ஐஏஎஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் உள்ள வந்த உடனேயே இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நாங்க பேச சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் பேச சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த வேன் வந்து அந்த பஸ் இருக்கு பார்த்தீங்களா விஜயோடது, அது வந்து அந்த வேலுச்சாமிபுரத்தினுடைய மையப்பகுதிக்கு நகர்த்தி கொண்டு போனதான் சிக்கல் அப்படிங்கிறது வந்து அமுதா ஐஏஎஸ் டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில ஐபிஎஸ் அதிகாரிகளை கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, அவங்களுமே இதைத்தான் முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. விஜய் நாங்க சொன்ன இடத்துல அவர் நின்று பேசியிருந்தாருன்னா இந்த 41 பேர் இறந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது காவல்துறையினுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கருத்து. தமிழ்நாடு அரசனுடைய கருத்தும் அதுதான். விஜய்ட்டையும் அதுதான் கேட்கிறாங்க. அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே நீங்கள் பேசுமாறு தாவேகா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா? அது கூறினார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது குறித்து ஆதவர்ஜுனாட்ட கேள்வி கேட்கும்போது டெல்லியில வச்சு ஆதவர்ஜுனா மறுத்தார். என்கிட்ட எந்த போலீஸும் வந்து சொல்லலைன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை கொடுத்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, சிபிஐ கலெக்ட் பண்ண வீடியோ, அந்த சிபிஐ கலெக்ட் பண்ண வீடியோவை போட்டு காமிச்சு உங்கள்கிட்ட வந்து போலீஸ் பேசியிருக்கிறாங்க, அதுக்கான காட்சி பதிவுகள் இருக்கு அப்படின்னு காமிச்சதுக்கு பிறகுதான் ஆதவர்ஜுனா சில விஷயங்களை வந்து ஒத்துக்கிட்டு சில உண்மைகளை சொல்லியிருக்காருன்னு சோர்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிரைவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். டிரைவர் விசாரிக்கப்படும் போது ஆதவர்ஜுனா உள்ள பூந்து டிரைவர் விசாரணை தடுத்திருக்கிறாரு. அப்போ காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் ஆதவர்ஜுனாவை ஒதுக்கிட்டு டிரைவர்கிட்டையும் தனி விசாரணை நடந்திருக்காங்க. அப்போ இந்த கேள்வியை மையமாக வைத்து தான் ஒட்டுமொத்தமாக சிபிஐ விசாரணையே இருக்கு. நீங்க லேட்டா வந்தது உண்மை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஆனா உங்களை இந்த ஸ்பாட்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டாம்னு போலீஸ் சொன்னாங்களா இல்லையா, இதை வச்சுதான் இந்த பிரச்சனையில காவல்துறை அரசனுடைய தப்பா இல்ல விஜயனுடைய தப்பா அப்படிங்கிறத இந்த வழக்குல முடிவு செய்யக்கூடிய இடம். சோ அதனால திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சோ அப்ப போலீஸ் சொன்னாங்களா இல்லையா? அப்படி போலீஸ் சொல்லல அப்படின்னா நீ யார் இந்த பேருந்து எடுத்துட்டு போனது? போலீஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட யார் போலீஸ் பேச்சை கேட்காம இந்த பேருந்து எடுத்துட்டு போனது? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக அடுத்த கேள்வியா முன் வச்சிருக்காங்க. போலீஸ் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார்? வேற யாருமே கிடையாது, ஆதவர்ஜுனா தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த கரூர் கூட்டத்தை வந்து முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு நபர். போலீஸ்காரர் அவர்கிட்ட தான் போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பொருட்படுத்தி சொன்ன விஷயத்த ஆதவர்ஜுனா எதுவுமே பொருட்படுத்தலை. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அநேகமாக இந்த வழக்கில் ஆதவர்ஜுனாவை A1 கைது பண்ணுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டில்களை நீங்கள் வீசி எறிந்து பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன்? விஜய்கிட்ட கேட்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி. அவங்க சொல்றாங்க தெளிவா, போலீஸ் நீங்க மேல நின்று மக்களை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, நீங்களே தண்ணி பாட்டில தூக்கி போட்டுருக்கிறீங்க. நீங்க தண்ணி பாட்டில தூக்கி போட்டதுக்கு பிறகும் நீங்க ஏன் தொடர்ந்து பேசுனீங்க? ஒரு காமன் சென்ஸான ஒரு கேள்வி. ரொம்ப டிப்ளமேட்டிக்காவோ இல்லை ரொம்ப இன்டெலிஜென்ஸோட சோர்ஸ்ல எல்லாம் அவங்க கேட்கல. சாதாரண ஒரு மனுஷன் ஒரு மேலே நின்று பேசிட்டு இருக்கும்போது 4 பேர் மயங்கி விழுந்தா என்ன பண்ணுவான்? என்ன ஆச்சுன்னு பாருங்க, ஏன் மயங்கி விழுக்கிறாங்க? இந்த தகவல் தான் அடிப்படையா எல்லாருமே புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதையே அவர் கேட்கலையா அப்படிங்கிற கேள்விதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர்? இது ஏன் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த கேள்வி ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசாலையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். நீங்க வந்து கூட்டம் கரூர்ல நடந்துச்சு, இறந்து போன சில பேர் வந்து கரூர் மாவட்டத்தை சார்ந்தவங்களே இல்லை. அவங்க திருப்பூர், நாமக்கல், ஈரோடு அப்படின்னு அந்த பகுதியிலிருந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கரூர்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. அதுல சாட்சி சொன்ன ஒருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க ஊர்ல வேன் வச்சு தாவேகா ரசிகர்கள், அந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் எங்களை கூட்டு வந்தாங்க அப்படிங்கறத அவங்க வீடியோல பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ போய் வீடு வீடா விசாரிக்கும் போதும் சரி, அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரிக்கும் போதும் சரி, அதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கூட்டத்தை ரொம்ப ஆர்கனைஸ்டாக, என்ன ஆர்கனைஸ்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வேலுச்சாமிபுரத்தில் ஆர்கனைஸ்டே பண்ணல, ஆனா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைஸ்டா போயிருக்கு. அதன் அடிப்படையில் வேன் வச்சு வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கரூருக்கு கூட்டு வந்தாங்க. இப்போ இங்க 2 விதமான முக்கியமான ஒரு கேள்வி வருது. ஒன்று, நடந்தது பொதுக்கூட்டம் கிடையாது, நடந்தது மாநாடு கிடையாது, நடந்தது பிரச்சாரம். அது என்ன பிரச்சாரம் அப்படின்னா வாகன பிரச்சாரம்.
வாகன பிரச்சாரத்திற்கு ஏன் வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை இங்க கூட்டு வரணும்? அப்படி நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் கூட்டு வருவாங்கிற ஒரு உத்தேச நம்பரை காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தீங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. வேலுச்சாமிபுரத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இவ்வளவு கூட்டங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணீங்களா? நீங்க மென்ஷன் பண்ணது வெறும் 10,000 தான். அப்போ 10,000 நீங்க மென்ஷன் பண்ணிட்டு நீங்க எதுக்காக சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் ஆள் கூட்டிட்டு வந்தீங்க? அப்போ இது உங்களுடைய நெக்லிஜென்ஸா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை தான் போலீஸ் ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறாங்க. இப்போ சிபிஐ கேட்கக்கூடிய கேள்வி ஏற்கனவே போலீஸ் கேட்டிருந்தாலும் திரும்பவும் இந்த கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை சிபிஐக்கு போயிருக்கு. சிபிஐ எந்த எஃப்ஐஆர் வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்னா, கரூர்ல டவுன் போலீஸ் போட்ட அந்த எஃப்ஐஆர் வச்சு தான் விசாரிக்கிறாங்க. கவுண்டர் எஃப்ஐஆர் பதிவே பண்ணப்படவில்லை. நம்ம தரப்புல இருந்து தாவேகா காரங்கள்ட்ட கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் எழுதுறீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறீங்க, பயங்கரமா ஒரு கான்ஸ்பிரசி தியரி ரெடி பண்றீங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரி எடுத்துட்டு போய் சிபிஐட்ட வேற சொல்றீங்க, உச்சநீதிமன்றத்தில் வேற போய் சொல்றீங்க. கழுத்துல காலை வச்சு முதிச்சாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, மருந்து ஊத்தி கொண்டாங்க, தண்ணிக்குள்ள சில லிக்விட கலந்துட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? இவ்வளோ விஷயம் நீங்க பயங்கரமா கிளப்புனீங்களே, உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. நான் உங்க மேல அப்படின்னு சொல்றது உங்க கட்சி சார்ந்த அனைத்து தலைகள் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. இதுவரைக்கும் உங்க கட்சி சார்பாக விஜயோ ஆதவர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ யாருமே செந்தில் பாலாஜி தான் குற்றவாளின்னு நீங்க சோசியல் மீடியாவில் சொன்னீங்க இல்லையா, அவங்க மேல ஏதாவது கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அப்படின்னா எந்த எஃப்ஐஆருமே போடலை. இது வரைக்கும் கவுண்டர் எஃப்ஐஆரே கிடையாது. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் வழக்கில் சிபிஐ கூட எஃப்ஐஆர் தனியாக போடலை. கரூர் டவுன் போலீஸ் போட்ட அதே எஃப்ஐஆர் எடுத்து வச்சு இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு தாவேகா தரப்பு? அப்போ தாவேகா தரப்பு உண்மையை ஏற்றுக்கொள்கிறதா? நம்ம கிட்ட மட்டும் உண்மை சொல்லலை, ஆனால் உள்ள அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நாம எப்படி கவுண்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது? சிபிஐக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாடு அரசு தரப்போ, தமிழ்நாடு காவல்துறை தரப்போ, தமிழ்நாடு அரசுல இவங்க சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியோ மற்ற கான்ஸ்பிரசி தரப்போ எதுவுமே இல்லை, இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க. அதனால தான் சிபிஐயும் எந்த எஃப்ஐஆருமே போடாம எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆரை வச்சு அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து தொடர்ச்சியா கேள்விக்கு அப்பாற்பட்டு இருக்கு. எந்த கேள்வியுமே கேட்கல, இது யாருமே கேட்கல, தாவேக்காரங்க ஒருத்தவங்க கூட கேட்கல. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ கேட்கிற கேள்விக்கு கூட தமிழ்நாடு அரசு தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சோசியல் மீடியா எழுதிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலையா, சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கலையா, அதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்றாங்க. சென்சார் போர்டுனா யாரு? சென்சார் போர்டு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? இன்னும் சொல்ல போனால் சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் தரலை அப்படின்னா, சென்னை சென்சார் போர்டில் தரலை அப்படின்னா நீங்கள் மும்பை சென்சார் போர்டு அப்ரோச் பண்ணலாம். மும்பை சென்சார் போர்டு தரல அப்படின்னா ஒரு காலத்தில் ட்ரிபியூனல் இருந்துச்சு, இப்போ ட்ரிபியூனல் கிடையாது. சினிமாவுக்கான அந்த சர்டிஃபிகேஷன் ட்ரிபியூனலை வந்து மோடி அரசாங்கம் 2021 முடிச்சு விட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி சட்டத்தின்படி ட்ரிபியூனலுக்கு பதிலாக நேரடியாக நீங்கள் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ கோர்ட்டில் போய் உங்களுடைய படம் தடைப்பட்டதுக்கு பிறகு கூட விஜய் தரப்பிலிருந்து ஜனநாயகன் ஏன் தடைப்பட்டது, பாஜக மோடி அரசாங்கம் சென்சார் போர்டு ஏன் என்னுடைய படத்தை வந்து நெருக்கடிக்கு உட்படுத்துறீங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்து திமுக சதி பண்ணி எங்கள் படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணிட்டாங்க, எஸ்கே படம் ஓடக்கூடாது, பராசக்தி ஓடக்கூடாது அப்படின்னு தியேட்டரில் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தாவேகா தரப்பிலிருந்து நீங்கள் ஏன் கவுண்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, உங்களை ஏன் சென்சார் போர்டு குறித்து உங்கள் தலைவர் எந்த கிரிட்டிசிசமும் கொடுக்கல, அஃபீஷியலாக எந்த இதுவரைக்கும் அஃபீஷியலாக உங்கள் கட்சி சார்பாக கரூர் சம்பவமாக இருக்கட்டும் இல்லை ஜனநாயக சம்பவமாக இருக்கட்டும் எதை பற்றியுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வி வந்து விடை இல்லாமல் நம்ம முன்னாடி கிடந்துக்கிட்டே இருக்கு. அதோட சேர்த்து இப்போ சிபிஐ இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்களே இந்த கேள்விகள், இந்த கேள்விக்கும் விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலுமே வரல. விஜயனுடைய லாயர் அசோசியேட் பண்ணிட்டாரு, மதியானம் சாப்பாடு எடுத்துட்டு அவர் தான் கூட போயிருக்காரு போல இருக்கு. 11th ஃப்ளோர் 11வது ஃப்ளோரில் யாருமே உள்ள வராத அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா விஜயை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதான் வந்து சோர்ஸா இன்ன வரைக்கும் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள். அப்படி விசாரணை நடத்தும் போது ஒரே ஒரு லாயரை மட்டும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லாயர் விஜய்க்கு அசஸ் பண்ணுவார். விஜய்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, மேபி அவங்க ஹிந்தியில் கேட்கலாம், மேபி இங்கிலீஷில் கேட்கலாம். விஜய் இங்கிலீஷ் புரிஞ்சா இங்கிலீஷில் பதில் சொல்ல போறாரு, இல்லை ஹிந்தியில் யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தமிழில் அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்ல போறாரு. பட் ஆனால் அவர் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் அப்படிங்கிறது இவ்வளோ கேள்விகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகள் கவனித்துக் கொண்ட நிர்வாகிகள் யார் யார், இது வந்து ஆரம்பத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இதை ஆர்கனைஸ் பண்ணது யார்? இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து அஃபீஷியலாக கரூர் கூட்டத்தை யார் ஆர்கனைஸ் பண்ணார், அதுக்கு பொறுப்பு யார்? இங்க கூட்டம் நடத்தலாம், இத்தனாம் தேதி கூட்டம் நடத்தலாம், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச கூட்டத்தை ரீஷெடியூல் பண்ணது யாரு,
அப்படிங்கிறது குறித்து எதுவுமே இல்லை. வேலுச்சாமிபுரத்தை சூஸ் பண்ணது யாரு? ஏன் வேலுச்சாமிபுரத்தை சூஸ் பண்ணீங்க? அப்படி சூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மக்கள் கூடும்போது அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வைக்கணும், என்ன அம்யூனிட்டிஸ் தேவைப்படும், இதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணா? அந்த நபர் தான் இதில் ஒரு முக்கியமான குற்றவாளியாகவும் பார்க்குறாங்க. அந்த நபர் யாருன்னு இது வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து வெளிப்படையாக சொல்லவே இல்லை. ஸோ அப்போ இது மாதிரி பல கேள்விகளுக்கு எந்த விதமான விடையுமே இல்லாமல் பொதுமக்களாகிய நம்மகிட்டையும் இருக்குது, சிபிஐட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இருக்குது. விஜய் வாய் திறந்து பதில் சொன்னால் மட்டும்தான் இந்த கரூர் சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரியும். இது ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க? இப்போ விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாகவும் சரி, ஆன்டி கரப்ஷன் சம்மந்தமாகவும் சரி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் சம்மந்தமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது ரெண்டு பெர்செப்ஷனாக வந்து முன்வைக்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று எங்களோட கூட்டணி வந்துட்டீங்க அப்படின்னா சிபிஐ வழக்கு ரத்து பண்ணிடலாம். ரத்தும் பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரு வாரமாக அந்த வழக்கு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க, ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து பாஜகவினுடைய ஒரே ஒரு பாலிசி. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இப்போ கடைசியாக சென்சார் போர்டு வரைக்கும் எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுகளை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தங்களை மிரட்டி பார்ப்பாங்க. ஒன்று என் கட்சியில் வந்து சேர்ந்துரு, இல்லை நான் சொல்கிற கட்சியோட கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணு. தமிழ்நாட்டிலையும் விஜய்க்கும் அதுதான் நடக்குது. ஒன்று அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்குள் விஜய் வர வேண்டும், இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, காங்கிரஸை கூட சேர்த்துட்டு காங்கிரஸும் விஜயும் தனியாக நிற்க வேண்டும். காங்கிரஸும் விஜயும் தனியாக நிற்கிறத ஏன் பாஜக அட்வைஸ் பண்ணதுன்னு நீங்கள் கேட்கலாம். குறிப்பாக திமுகவினுடைய மைனாரிட்டி வாக்குகளை ஒன்றுமில்லாமல் செய்யணும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் வந்து மைனாரிட்டி சைட்லேருந்து வருது. இப்போ விஜய்க்கு மைனாரிட்டி செல்வாக்கு இருக்குது. விஜயும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து நிற்கும் போது திமுக பலவீனப்பட்டு தோல்வியை சந்திக்கும். ஸோ அது வந்து ஒரு தொங்கு நாடாளுமன்றமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும். திமுக ஆட்சி அப்படிங்கிறது டிபெண்டாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் திமுக வந்து ரொம்ப டஃப்பாக நடந்துக்க முடியாது அப்படின்னு ஒரு காய்களை நகர்த்தணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த ரெண்டு தான் இருக்கலாம். இந்த ரெண்டை நோக்கித்தான் விசாரணை செல்லுகிறதே தவிர 40 பேர் இறந்ததுக்கான நியாயமோ அதற்கான தார்மீக பொறுப்பையோ யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் சம்பவமாகவே இன்ன வரைக்கும் இருக்கு.